எப்பா என்ன வெயிலுங்க, உடம்புல இருந்து அவ்வளோ தண்ணி வெளில வருதுடா. இல்ல அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெளியில போயிட்டு இளநீ குடிக்கிறோம், ஜூஸ் குடிக்கிறோம், கண்ட்ரோலே இல்லாம லிக்விடா குடிச்சிட்டே இருக்கோம். என்னடா பண்ற, யாரு மாதிரிடா பண்ற நீ? ஸோ இந்த வெயிலில் வந்து நம்ம தடுக்கிறதுக்கு, நம்மளை நாமளே பாதுகாத்துக்கு இப்போ நம்ம சம்மர் ஸ்பெஷல் சீரீஸ் தான் பண்ண போகிறோம், குக்கிங் சேலஞ்சில். ஓகேவா? ஓகே. ஸோ அதில் இப்போ நம்ம பண்ண போகிறது டெண்டர் கோகனட் ஸ்பெஷல். ஓகே, சேலஞ்சுக்குள்ள போகலாமா? போகலாம். என்னடா கொசுவா? என்ன கலாகாரன்னு எதுவாக கொசுவான்னு தெரியல. ஏய் இல்லா. ஸோ வீடியோக்குள்ள போகலாமா? போகலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐ எம் சுபு அஃபிஷியல். ஜூஸ் ராது பல்பி ஆரஞ்சு ரப்படி செஞ்ச. ஏய் பட நீ செஃப்மே பேசிட்டு இருப்பான். எப்படிலாம் காக்கா பிடிக்கலாம் பாருடா. இன்னைக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்ல பேசுற மாதிரியே இருக்குது, எனக்கே பயமா இருக்குது. இப்போதான் நான் என் டிஷ்ஷு பால் ஆனாலும் பரவாயில்ல கைஸ். என்ன பண்ண போறேன்? ஐயோ லைவா தெரிச்சுது. ஸோ டெண்டர் கோகனட்ல ஹரிஷ் நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் வந்து தி ஓஜி இளநீர் பாயசம். நான் வந்து ஓஜிக்கெல்லாம் ஓஜி இளநீர் புட்டிங். இளநீர் புட்டிங் ஓஜியா? புது காம்பினேஷனு நல்லா இருக்கும். டெண்டர் கோகனட் புட்டிங்டா, கேள்விப்பட்டதில்ல? கேள்விப்பட்டிருக்கேன், ஓஜிலாம் கிடையாது. ஓஜிக்கெல்லாம் ஓஜி. இது எப்ப? சரி இருக்கட்டும். ஓகேவா கைஸ்? பட் ஆனால் இந்த ப்ராசஸ் வந்து சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். இளநீர் பாயசம் சிம்பிளாக இருக்குது, ஆனால் நான் கஷ்டமாக தான் செய்வேன். புரியலையே. அதே மாதிரி புட்டிங்கும் சிம்பிளாக தான் இருக்குது, அதையும் நான் கஷ்டமாக தான் செய்வேன். ஆனால் இதோட அவுட்புட் நிஜமாக செம்மையாக இருக்கும். அந்த வெயிலுக்கு எதமாக இருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்து ஐயோ அப்படி இருக்க போது. ஆனால் இவன் செய்யறதை நான் நினச்சா பயமாகுது. வாங்க குடிக்கலாம். ஓகே, தூக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போனால் புட்டிங்கான பால் காசி அதில் வந்து மில்க் மேடு சில பொருள்லாம் பண்ணோம், அதை நம்ம பண்ணலாம். கைஸ் நானும் பால் காசணும் கைஸ். இளநீர் இது எடுத்து வச்சுருக்கேன். பால் காசை நான் வந்து பால் காசுற யானை எடுத்து வந்துக்கிறேன். பாலை வந்து இதில் ஊற்றிட வேண்டியதான். சிக்கன் வந்துக்கோ, தண்ணி வச்சு பால் தெரிக்கும். தமிழே பாத்திரம் இதுவாகுதுரா, தீதுரா. இந்தா என்ன பால் இது? எரிட்டே சொக்க தங்கம் பால்றா. சொக்க தங்கம் ஜுவல்லரி. என்னடா அதுக்குள்ளே ஹீட் ஆயிடுச்சு, தீஞ்சிட்டு இருக்குமோ இப்போ? தெரியலப்பா, கெட்டு போய்டுன்னு சொல்லுவாங்களா? ஐயோ பேசிக்கே தெரியல. பால் ஊற்றி தாண்டா அடுப்பு ஆன் பண்ணணும். நான் தண்ணியா இருக்கே, சரி தண்ணி இது ஆகணுமேன்ட்டு நான் ஃபஸ்ட்டே சிக்ஸர் அடிக்கிறியாடா அரிசா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? தீது ஸ்மெல் வந்து உடலை புடிக்கிட்டு வாந்தி வருதுடா சாமி. கைஸ் இதில் வந்து மில்க் மெய்ட் அப்படியே ஊற்றிப்போம். கைஸ் பால் காய்ச்சிறேன், காய்ச்சிட்டு இருக்கட்டும் அது பாட்டுன்னு ஒரு பக்கம். இதில் அப்படியே சுகர் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த சுகரையும் இளநியும் என்ன பண்ண போறோம்னா இப்போ நம்ம போட்டு சிக்கே எப்படா கரெக்டாக சொல்கிற? தானே காலங்காலமாக நீ பண்ணி ஏமாத்துற அப்படின்றான். இவன் தான் இது என்னன்றது நான் போட்டு காட்டு. இவன் தான் முக்கியமானவன். உன வரைஞ்சிருக்காண்டா சிக்கி. இதை பாருங்க, ஹரிஷை வரைஞ்சிருக்கான் அழகா. கைஸ் நான் இதில் என்ன பண்ணுறேன்னா, கொட்டாங்குச்சி ஓடுமே இருக்கும்ல அந்த ப்ரௌன் கலரில், கொட்டாங்குச்சியே இல்லை இதில், புரியுது. கொஞ்சம் பால் நல்லா இது கொதிக்கிட்டோம். நம்ம சைடில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, சிக்கி தேங்காய் வேணுமா? சித்தா வச்சுருக்கான் பார், சாப்பிடு. நல்லா இருக்கு பார், கொல கொலன்னு. எந்த கொஞ்சம் ஆடாக இருக்குது. நான்வெஜ் சமைக்கிற ஏன் ஆடாக இருக்குண்ணே? காமெடி இதுக்கு நாங்கள் சிரிக்கணும். மகனை பெண்டை காட்டிடுவான். ஏதோ எதையோ திங்கிற மாதிரியே இருக்கு. ஓகே, நம்ம தேங்காய் சாப்பிட்டு காலி பண்ணுறோம்னு நினைக்கிறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அண்ட் கைஸ் ரொம்ப சாரி, உங்களுக்கு கிடையாது, இங்கே நம்ம பசங்களுக்கு சொல்லிட்டு. ஏன்னா நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? ஏன் சொல்கிறேன், பாலில் மில்க் மேடு சர்க்கரை இளநீ போட்டு நீ எப்படி கொடுத்தாலும் குடிக்கலாம். என்ன பண்ண வேண்டானே இதா? இதுலேயும் கொஞ்சம் டாக்டிக்ஸ்லாம் இருக்குது. இவனை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிறோம்.
ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பாத்திரத்தில் வாங்கின தேங்காவை போட்டுக்கிறோம். லொச்சக் பச்சக் மொச்சக். ஓகே, போட்டுட்டு ஆக்டோபஸ் கட் பண்ணுற மாதிரி இது எனக்கு ஸ்குவிட்டு சாரி இளநீ வந்து இதில் வாங்கணும். இருந்தாலும் ஒரு பாக்கெட்டில் தேங்காய்க்காக பாக்கெட்டில் வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்மகிட்ட பெரும் போராட்டம் என்னன்னா, நம்ம இளநீ நீங்கள் இளநீ நீங்கள் இப்படி வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா வீட்டில் உரிக்கிறதுக்கு. அப்பா நீ வாய் எப்பப்பா மூடுவ? இருக்கு பாருப்பா, சித்தா எப்பா? கட் பண்ண பாருப்பா அழகா. வாய் எப்பப்பா மூடுவ? தேங்காவா? நூடுல்ஸ் மைய கட் பண்ணியிருக்கேனா சித்தா, அதெல்லாம் செம்மையாக பண்ணுவோம்டா. ஸோ கைஸ், இதில் கொஞ்சம் இளநியை ஊற்றி ஓகே இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகேவா, மிக்சியில் கைஸ் இது நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இவருக்கு ஒரு கப் கட்டு. இன்னைக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்ல பேசுற மாதிரியே இருக்குது, எனக்கே பயமாகுது இப்போதான். பயப்படுறியா குமார்? ஸ்வீட்ல நீ ஆச்சு தூக்குறேன். வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. எனக்கு இந்த சேலஞ்சஸ் ரொம்ப பிடிக்கும். ஹரிஷில் தோத்துருவான்னு சொன்னா ஹரிஷ் அதில் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு ஜெயிப்பா. தேங்காய் இளநியை அரைச்சிருவோம். சிக்கி பால் பார்த்துக்கோண்ணே. கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்க வேண்டியதான். காய்ஸ், பால் செம வாசனை அடிக்கிறான். ஸோ இந்த பொங்கின பாலை அப்படியே ஓரம் கட்டிடலாம். நல்லா கொதிக்கிறான் பாருங்க அழகா. ஓகே, ஆஃப் பண்ணிவிட்டு இவனை அப்படியே ஓரம் கட்டி வச்சிடலாம். காய்ஸ், நெக்ஸ்ட்டு இந்த கடாய் ஏற்றுவாங்க. கைஸ் பால் பொங்கிட்டு அதை வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? பால் கொஞ்சம் சுண்டணும். நம்ம அந்த டைமில் போயிட்டு தேங்காய் பால் அரைச்சி வச்சிருக்கதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். தேங்காய் பால் இந்த பக்கம் வைக்கவே எனக்கு பயமாக இருக்குது. வாங்கின இளநியை வடிகட்டி இதில் ஊற்றிப்போம். தைரியம் செலவு நிறையா இருக்குது சேக்கி. கிளாஸ் வர இல்லையே சேக்கி, எப்படா குடிப்பார் கூட இளநீ குடிச்சு டம்ளர் எதுவாடா போயிட்டு அவனுக்கு வேணுமாண்டா இளநீ. ஆனால் இதில் ஊற்றி கொடுக்கலான்னு நினச்சேன் அவனுக்கு கிளாஸ் மாதிரி இதுன்ட்டு. அது கூட குழந்தை கூட ஏன்டா அரைக்கணும்டா. நான் என் டிஷ்ஷு பால் ஆனாலும் பரவாயில்ல காய்ஸ். என்ன பண்ண போகிறா? குடுறாச்சு. இதுக்கும் பால் ஆகிறதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் கழுவாமல் அப்படியே போட்டேன் இளநியில் நான் கரண்டி. அது சோம்பேறித்தனம். ஸோ இந்த டெண்டர் கோகனட்டில் நான் அகர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா கைஸ், நம்ம இது என்ன பதத்துக்கு கொண்டு வர போறோம்னா ரபடி. நான் செஞ்சனே ஜிகதண்டர் ரபடி. கரெக்ட். ஓ இன்வால்வ்மெண்ட்டை நான் பாராட்டேன். இந்த அகர் அப்படியே ஏசிக்கு உள்ள போகிற இளநியில் மிக்ஸ் பண்ணிப்போம். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க டைமில் நம்ம ஏலக்காவும் அரைச்சிப்போம். அவ்வளோதான் கைஸ், லைட்டாக அரைச்சா போதும். நம்ம பால் வச்சுருந்தோம்ல, அந்த பாலில் இந்த தேங்காய் இளநீ மிக்சரை இதில் ஊற்றிக்கும். நீ வேணா பாரு, நான் தோத்துட்டாலும் இந்த வீடியோக்கு ஹரிஷ் ப்ரோ எஃபர்ட்ஸ்க்காக ஹரிஷ் ப்ரோ வின்னு கமெண்ட் வரும் பாரு. எப்படிலாம் காக்கா பிடிக்கலாம் பாருடா. இது கொஞ்சம் கொதி வந்தோடனே எடுத்துடலாம். கொதிக்க ஏபிசிடி எழுதிருக்காங்க ஐஸ். ஏன்னா ஈக்கு நட 5 லைன் வந்துச்சுற. உள்ளே கெடுக்கிறதே நீ தாண்டி. செஃப் மேடம் கொஞ்சம் நவுந்தீங்கன்னா கேமராவில் மக்கள் பார்ப்பாங்க. ஏன் செஃப் மேடம் வச்சு நீ குக்கிங் எடுக்க மாட்டேற? ஏய் நான் தானே ஜெயிப்பேன். கைஸ் அகைன் எதுக்காக இவ்வளோ பொறுமையாக பண்ணணும்னா சிலிண்டர் தட்டுப்பாடு. அதனால பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? புகையா இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பண்ணுறோம். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? கைஸ் 90s கிட் சேலஞ்ச் அது என்னவா இருக்கும்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. 90s கிட்ல நீங்க சாப்பிட்ட ஒரு நான் கெஸ் பண்ணவா? எனக்கு சத்தியமா தெரியாது. பொரி உருண்டை தப்பு. இந்த வெயில்ல சாப்பிட்டு இருக்க ஒரு ஐஸ்ன்னு சொல்லலாம். பெப்சி ஐஸ். அந்த மாதிரி பெப்சி ஐஸ் தான் செய்ய போறேன். ஏண்டா அவங்கள கமெண்ட் பண்ண சொல்லாங்க. சேமி ஐஸ் அடுத்தது ஃபர்ஸ்ட் பெப்சி ஐஸ். ஓ கைஸ், நம்மளுக்கு கொஞ்சம் கொதி வந்துச்சு. போதும், இதில் கொதிக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் வச்சுட்டோம். ஐயோ, அவன் அடுத்த ஸ்டெப்பே போயிட்டா. நம்ம இன்னும் இதுலேயே இருக்கோமே. போதும், ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் முன்னாடி வச்சு நல்லா பால் இந்த தேங்காய் அரைச்சி வச்சது எல்லாம் சேர்த்து அந்த மிக்சரை இப்போ இதில் ஊற்ற போகிறோம். இது என்ன ஆகும்னா கொஞ்ச நேரத்தில் விட்டா இது ஜெல்லி ஆகிடும். ஓகேவா?
பால் சுண்டு காண்டா. ஓகே கைஸ், இப்போ என்ன பண்ண இருச்சு, இப்போ ஜெல்லி வரப்போகுது. இது என்ன? ஆமாம், இதை வந்து அப்படியே நம்ம ஊற்றிடுவோம். சூப்பராக இருக்கா? ஐயோ குடிச்சா? குடிச்சா? ஒன்றும் ஆகல, ஒன்றும் ஆகலடா. இந்த சாக்லேட் பிச்சு தருவா? வந்து அளவு விட்டியடா, அவன் பான்னு இருந்திருப்பான். போச்சு சொன்ன அப்பே சூடாகுதுடான்னு லைட்டாக தெரிச்சுது. மம்மி வேணுமா? பா ஒரு நிமிஷம் கைஸ், இட்ஸ் டைம். ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், நான் போய் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறேன். நான் போய் இதை அப்படியே காத்தார விட்டுறேன், ஆறிட்டோம் நல்லா. கைஸ், இன்னொரு பவுலில் மினிட் மேடா என்ன அதில் இது? மினிட் மேடுங்க. மினிட் மேட் ஜூஸ் இது பல்பி ஆரஞ்சு தற்குறி கைஸ், அரிசி. கைஸ், ஏலக்காய் தூள் சும்மா இவ்வளோதான், ரொம்ப போட்டுறாதீங்க. ஓகே, அது போட்டிருக்கிறதும் தெரியக்கூடாது, போடாமல் இருக்குன்னு. அது ஏதோ சொன்னார், பட்டும் படாமல் ஏதோ சொன்னார் டைலாக், நல்லா இருந்தது. அவருக்கு தான் பார்த்தியா? ஆமாம், ஓஜி தான் பார்த்தேன். கைஸ், போதும் ஆனது. இவனை இந்த ரப்டியை இதில் போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணுங்க கைஸ், நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரெண்டும் பயங்கரமாக சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், நல்லா கலக்கிட்டோமா, இந்த தேங்காய் பால் அவனை தூக்கி இதில் ஊற்றுறோம். கைஸ், நான் எனக்கு இந்த பவுல் வேணும், அதுக்காக நான் மாத்திரம், வேறு எதுவும் இல்லை. நான் என்ன பண்ணுறேன்னு என்னை பார்த்து லூசுன்னு நினைக்காதீங்க. கைஸ், இது ஒரு முக்கியமான டாஸ்க். இப்போ தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்பியாடா? ஃபைனல் ஸ்டேஜ்க்காக கொஞ்ச நாள் சும்மா அந்த சில்லுன்னு சர்வ் பண்ணால் நல்லா இருக்கும்ல, அதுக்காக. இல்லைன்னு ஒன்றால் டக்குன்னு அப்படி 1 hour இருக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா, ஐஸ் கட்டி போட்டுக்கிறியா? ஒரு மிஷின்ரா, எனக்கே பதன்னு இருக்குதுடா. பதன்னுக்குதா? இதுமாரி போகணும், தட்டி போகணுமா. அப்போ இதுல அப்படி செஞ்ச கம்முன்னு இது. அவ்வளோதான் கைஸ். ஸோ இது வந்து விடிய வடிகட்ட போகலாம். நான் போய் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு வரேன். ஹரிஷ், நீங்கள் வடிகட்டுங்க, சொட்டா வந்துனுக்குதுங்க. சிங்கிளா அடிச்சிச்சு, குச்சி வச்சு குத்துவோம் பாரு. அது மேலே இருந்து ஊத்துறாரு. என்னடா இது? அதுக்கு அதுலயே பண்ற அந்த நெட்லயே. சரி, அதுலேயே பாதிடுறா. எர்ரா வருவன் தெரியும் சிங்காரம். அது எர்ரா வருவன் தெரியும் சிங்காரம். ஓ, அப்படிதான் அவரும் பண்ண. இல்லை புஷ்குன்னு ஊந்துரும். அதுதானே. எது வடிகட்டுறேன், நீ எதுக்கு வடிகட்டுறேன்னு மட்டும் சொல்லு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. இதுமாரி போட்டால் தான் சாஃப்டாக வயிற்றுக்குள்ளே இறங்கும். ஆக்சுவலாக ரப்படி செஞ்ச. ஏய் பட, இதே செஃப்பு மாதிரி பேசிகிட்டு இருப்பான். 5 ஸ்டார் ஹோட்டல்லே இப்படி தான் கொடுக்குறாங்கன்னா. நார்மல் டவுட் கேட்குறேன்டா. அந்த ரப்படின்றது அந்த பாசுந்தி தானே, அது என்ன பண்ணுவோம், சிக்கன் செஞ்சலாம். அது என்னன்னா அது அந்த டேஸ்ட் வரும், அந்த ஏடு டேஸ்ட் இருந்தால் போதும், அது ஏடு இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, அதுக்காக. டிவி ஸ்கிரீன்ல பாக்குறவங்களுக்கு பெருசா தெரியும். ஏய் தொப்பி போட்டுங்கிறாரு. சம்மர் ஃபீல். இப்போ இளநீ அந்த தேங்காய்லாம் இதில் மாட்டினுதா? இப்போ தேங்காய்க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைடா. கேட்குறேன்டா. ஓகே, தேங்காய் கீழே ஏலக்காய் இருக்கிறான், அப்படி தானே? ஏலக்காய். கைஸ், ஓகே, முடிஞ்சுது. ஓஜி அக்மார்க் இளநீர் ஊற்றணுண்டா இன்னும் இல்லையா? இளநியை தேங்காய் மட்டும் தானா? அதுதான் சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னல கைஸ், அதுதான் இது. அப்போ இளநீ வேணும் கைஸ். பாருங்க, அவருக்கு 2 இளநீ வேணும்ன்ட்டு 2 இளநீ நான் வீடியோ பார்த்துக்கு முன்னாடி கேட்டேன். இங்கே பாருங்க, இவ்வளோ இளநீ எல்லாமே இளநீ போய் எனக்கு புரியல. இந்த செஞ்சவர் இருக்கார்ல, அவர் பார்த்து தான் வீடியோ பண்ணேன். எதாவது டவுட்னா அவர் எப்படியா கான்டாக்ட் பண்ண முடிஞ்சா கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்க. யாரு இல்லை, அவர் செஞ்சவன் நான் தப்பு சொல்லடா. நான் சாப்பிட்ட இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் சாப்பிட்டதில்ல, லோக்கல் கடைகளில், இந்த கல்யாணத்தில். அதோட 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பிட்டதுலாம் கம்முன்னு. அதுதான் என்ன பண்ணும். அதை இப்போ இதை கழுவிட்டு கீழே ஊற்றிடணும். இதை கழுவி ஊற்றிட்டு இதை திரும்பி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைப்பேன். கைஸ், அவ்வளோதான். இவனை தூக்கி இன்னொன்று
இது நீங்களாம் குடிக்கிறது இளநீர் பாயாசம் ஜூஸ். நான் பாயாசம் செஞ்சுருக்கேன், இவ்வளோ திக்காக தான் இருக்கும். புரியுதா? சேஃபா சரி. உண்மையிலே தான்டா சொல்கிறேன். ஹரிஷே இல்லை எழுதி இளநீர் பாயசம்லாம் அம்மா தோசை மாவு நினச்சி எடுத்து ஊற்றிடுவாங்க. நம்மளோட ஓஜி ஃபேன்ஸுக்குலாம் தெரியும், ஹரிஷ் இத்தனை வாட்டி டேஸ்ட் பண்ணாலே யார் வின்னு. கெட்ட ஆயிடுச்சானே தெரிலடா எனக்கு. எனக்கு தான் சில்லுன்னு ஆச்சா தெரில, நான் பண்ண எடுக்கல. இவன் டைம் ஆயிடுச்சு. அப்பா நீ தான் எடுக்கலான்டான்னு திருந்து காட்டி யாத்திரா. வாவ், கைஸ் ஸோ 2 பேருமே எங்களோட டிஷ்ஷை வந்து பண்ணிட்டோம். எஸ், நவ் டைம் ஃபார் டேஸ்டிங். ஃபஸ்ட்டு நம்ம டேஸ்டிங் பார்க்கணும். முந்து பேர் நான் பார்த்துட்டேன், இது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்காப்புல. சொட்டு வேஸ்ட்டானா கூட எனக்கு பிடிக்காது. இல்லை இளநியே போடலடியாவன் இப்பெல்லாம் இந்த பேர் அதுதான் இதோட டேஸ்டே அதான். டேஸ்ட் வா தினசிவன். தேங்காய் பாலா? ஆ, தேங்காய் பாலா என்னெல்லாம் கேட்காத. இளநீர் பாயாசம் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்லாம் நிறைய போட்டிருப்பேன் இதில், அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? கட் பண்ணுறதே நம்ம வந்து தனியாக எடுத்து காமிக்கணும். கூலிங்காக இருந்தால் நல்லா இருக்கும். கூலிங்காக வைக்கணும். சரி டைம் ஆயிடுச்சு, சரி அதுக்கு போங்க. ஐயோ கட் பண்ணுறதை வீடியோ எடுக்கலாம்னு நினச்சிட்டா. அதை பாருங்க கைஸ் இதுக்காக அதை பாருங்க. ஐயோ இளநீ புட்டிங் சாப்பிட்டது இல்லை, எனக்கு எப்படி இருக்கும்னு தெரில நிஜமா. ஐயோ அப்படியே கட் பண்ணி அப்படியே செம சாப்பிட்டா போகிறான். ஐயோ வாயில் வச்சோன்னு கரையுதா? என்னடா கெட்டுச்சா? ஆமாந்து இல்ல கெட்டு போற சக்கரே போடலடா அவன். கம்மியாக போட்டேன். இதுக்கு எப்படி பாயிண்ட் தரும்? ஒரு ஸ்வீட்னு ஒன்று செய்கிறாங்க 2 பேரும். நான் சுகர் கைஸ் நான் வந்து சுகர் சாப்பிடாதனால நான் சுகர் டேஸ்ட் பார்க்கல. அப்ப எதுக்கு இந்த கேம்லாம் வர? நீ வரவே வராத. நான் வந்து என் மேல நான் எதுவும் சொல்லியே நான் பார்க்கல. என் மேல தப்பு தான். அதிகமாக போட்டுடலாம் போல. நான் ஐயோ நான் தான் சுகர் சாப்பிட மாட்டேன். நான் போடல, வீடியோக்குன்னு வந்தால் ஃபுல்லாக இறங்கிடுவேன். இளநீர் பாயசமே தெரியல. ஏன்னா இளநீர் பாயாசம் நீங்கள் யாரும் குச்சதில்லை. அது நீங்கள் சாப்பிட்றது இளநீர் பாயாசம் ஜூஸ். சாப்பிடு வா வா வா. சுகர் போட்டிருந்தா பரவாயில்ல. நீ ஒருவேளை அது சாப்பிடுறது இனிப்பு கம்மியாக தெரியுதுன்னு. ஏய் இவ்வளோ டேஸ்ட்டாக ஒன்று சாப்பிட்டு அது சாப்பிட்டு அப்படி தாண்டா இருக்கும். அது இப்போ இதை குடிச்சிட்டு காஃபி குடிச்சா எப்படி இருக்கும் சொல்லு. அப்படி இல்லைடா. ஆனால் சுகர் போட்டுருந்தா இப்போ பிரியாணி சாப்பிட்டு ஒரு சாம்பார் சாதம் ரசம். வெற்றி ஏதோ சொல்ற வெற்றி. சுகர் போட்டுருந்தா செம்மையாக இருக்கும். மற்றது எல்லாமே கரெக்டாக இருக்குடா. லைட்டாக சுகர் போட்டுதான் ஓகே. மற்றபடி எனக்கு இந்த கேமோட வின்னர் யாருன்னா கண்டிப்பாக ஹரிஷ் தான். அவன் பண்ண ப்ராசஸ் சுகர் போட்டுருந்தாலும் நம்பிக்கை இருக்கு எனக்கு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. எப்படி வேணா நீ நினச்சிக்கோ. நம்மளது எவ்வளோ இறங்குது பாரு, அதுலேயே நான் வின்னு. எந்த கெட்டு போன புட்டிங்கே காலி பண்ணியிருக்கேன்னா அப்போ நல்லா இருந்துச்சா பாதுகாப்பையா? இல்லை வேற ஒருத்தன் சக்கரை போட்டுருந்தா செம்மையா இருக்கும். எங்க அவன் கெட்டு போன புட்டிங்க திரி ஆயிடுச்சுடா பால். அப்போதே சொன்னேன். நான் தெரிஞ்சதான் சாப்பிட்றேன். கீழே சொன்னேன் அம்மா கெட்டு போயிடுச்சுடா, திரி ஆயிடுச்சுன்றேன். பால் ஊத்துனா கீழே ஃப்ரிட்ஜ்ல பால் அப்படி ஆவே ஆகாது. நான் போகும்போது ஓ அப்பயே காலியா? நீ அப்படி ஊத்துனோடனே காலியா? அண்ணா நான் எப்படி வச்சு இதை பாருங்க, எனக்கு வேஸ்ட் பண்ண பிடிக்காது. காலி பண்ணிட்டு பாருங்க. ஆனா சாப்பிடலாம், நல்லா தானே இருக்கு. சாப்பிட்டுடலாம். எனக்கு தெரியல, எனக்கு பயமா இருந்தது. நான் தான் 2 வாய் சாப்பிட்டேன். திரியா பாலே கெட்டு போனதில்ல, இவனா கெட்டு போக வச்சிருக்கான். பன்னீர் புட்டிங்க. வெற்றி கொடு. சாப்பிட்டதில்லை இது. ஆனா கெட்டு போன மாதிரிலாம் தெரியல. ஸ்வீட் கம்மியா இருக்கு. ஜெலட்டின் போட்டுருக்காங்களா எப்படி தெரியும்? நான் இளநீரே ஊத்தாம இளநீர் பால் அதுதான் இதானா ஓஜி. ஆனா இப்ப மக்கள் அவசரத்துக்கு குடிக்கிறதுக்கு எப்படி இதை அது கரெக்ட். இது வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல கொடுக்கறது தான். இப்போ நார்மலா 10 நிமிஷம் கிண்டுங்க. ஐயோ அது வந்து ஜூஸ் மதுமிதா. இதை வந்து நாளைக்கு ஷார்ட்ஸ்ல வரும். ஓகேவா? இளநீர் பாயாசம் செய்வது எப்படி ஒரு 2 மினிட்ஸ்ல செஞ்சிடலாமா? 2 மினிட்ஸ் இளநீர் பாயாசம் செய்யுது அப்படின்றத ஷார்ட்ஸ்ல நாளைக்கு பார்ப்பீங்க. ஓகே, ஸோ இந்த கேமோட வின்னர் ஹரிஷ். கைஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், நெக்ஸ்ட் சேலஞ்ச் என்ன பண்றது நீங்க கமெண்ட் பண்ணி நான் கண்டிப்பா அதை பண்ணோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பெப்சி ஐஸ் சேலஞ்ச். ஓகே ஓகே ஹரிஷனா பேக் டு ஃபார்ம். பெப்சி ஐஸ்ல தட்டி தூக்குறேன். ஏன்னா 90s கிட் வர போறான் உள்ள. இந்த வீடியோ புரிந்தா லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணுங்க.
இதே மாதிரியே இன்னொரு சந்திக்கிறோம். மஞ்சள் பாய் ஃப்ரம் எட்டு ஐஃப் அஃபிஷியல் டீம். பாய்.